அப்பா, என்னாச்சுமா? என்னமா வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. 9 மாசம் முடிய போதில்ல, அதனாலதான் நினைக்கிறேன். அப்பப்ப கொஞ்சம் வலி வர மாதிரியான அறிகுறிகள் தோணிட்டு இருக்கு. நீ இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வேலை செய்யக்கூடாதுமா. இப்படி எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. எழுந்திரிமா. நீ போ. அட போமா. என்ன இவங்க கோலம்னா என்னன்னு தெரியாத ஊர்ல இருந்து வந்தவங்க மாதிரி அந்த கோலத்தை இப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க? உள்ள போல வாங்க. பாஸ்கர், இந்த கோலத்தை யார் போட்டது? சொன்னா தப்பா எடுத்துப்பாங்களோ? லக்ஷ்மியை பத்தி உங்ககிட்ட சொல்றது அவ்வளவு அவசியமா? உன்னதான் பாஸ்கர், இந்த கோலத்தை யார் போட்டது? என் தங்கச்சி தான் போட்டா மேடம். தங்கச்சியா? அவுட் ஹவுஸ்ல இருக்கிறது நீயும் உன்னோட வைஃபும் தானே? அது என் தங்கச்சி இப்ப மாசமா இருக்கா. அதனாலதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மித்ரா, இல்லடா மித்ரா. டேய் மித்ரா, பொண்ணுதான், பொறுமையா இரு மித்ரா. மித்ரா மித்ரா, கொஞ்சம் பொறுமையா இருடா. சொன்ன கேப்பியா மாட்டியா? நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சுடா? எந்த ஞாபகங்கள் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த ஞாபகங்கள் இங்க வந்ததுக்கு அப்புறமும் வந்துகிட்டு இருக்கு. மித்ரா, வாழ்க்கைங்கிறதே அப்படிதானண்ணா. காத்தாடி மாதிரி வானத்துல சந்தோஷமா பறந்துகிட்டு இருக்கோம். எந்த நிமிஷம் அந்த கயிறு அறந்து போகும்னு தெரியாத நம்பிக்கை இல்லாத பயணம். கயிறு பறந்ததும் வழி மாறி போய் கடைசியில இங்க வந்து சேர்ந்திருக்கு. வாழ்க்கைங்கிற பேரிடர்ல மாட்டி தவிச்சவனா. பாவம், அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ சொல்றது உண்மைதான் லக்ஷ்மி. எப்ப எந்த விஷயம் நம்ம வாழ்க்கையை மாத்தும் நமக்கே தெரியாது. சரி, கொஞ்சம் டீ போட்டு தெரியாமா? ஐயோ ஓகேண்ணா, நான் இப்பவே போடுறேன். எந்த ஞாபகங்கள் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த ஞாபகங்கள் இங்க வந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு இருக்கு. ஆண்டி, மித்ராக்குள்ள மாற்றம் வரணும்ன்றதுக்காக அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அவனை இங்க தனியா விட்டா எப்படி ஆண்டி? What do you mean மனிஷா? ரூம்குள்ள போய் 4 செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு கதவை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும்னா ஏன் இவ்வளவு தூரம் வரணும்? அங்கேயே இருந்திருக்கலாம். ஊர் மாறி இருக்கு, சூழ்நிலையும் மாறி இருக்கு.
அப்படி இருக்கும்போது மித்ராவும் மாறதுக்கு முயற்சி செய்யணும்ல. கொஞ்சம் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருந்தா மாற்றம்ன்றது கண்டிப்பா வந்துரும் ஆண்டி. போய் அவனை கூட்டிட்டு வா. என்ன மேடம், என்னாச்சு? சக்கரை எதுவும் கம்மியா இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல பாஸ்கர், ரொம்ப நல்லா இருக்கு. டீ நீ தான் போட்டியா? இல்ல மேடம், என் தங்கச்சி தான் போட்டா. இது எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க போட்ட டீ மாதிரி இருக்கு. அவங்க போட்ட டீயும் இதே ருசியில தான் இருக்கும். ஒரே மாதிரி இன்னொரு மனுஷன் இருக்கும்போது ருசி அதே மாதிரி இன்னொன்னு இருக்கும் போல இருக்கு மேடம். அப்படி கூட இருக்கலாம். வாட் எவர். இவ்ளோ நல்லா டீ போட்ட உன்னோட தங்கச்சிய நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவளை இங்க கூட்டிட்டு வரியா? சரிங்க மேடம். பாஸ்கர், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். உன்னோட தங்கச்சி பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்னல? ஆமா மேடம். அவளை இங்க கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்காது. நானே அவளை வந்து பாக்குறேன். வாங்க மேடம். எங்க போறோம்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நம்ம எங்க போறோம்? கொஞ்சம் இரு, உனக்கே எல்லாம் புரிய வரும். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மஞ்சள் குங்குமம் வளையல்லாம் எங்க கிடைக்கும்? அதோ அங்க கிடைக்கும் சார். மித்ரா எனக்காக வாங்க போறானா? பரவாயில்ல, இப்பவாது மித்ரா கே மேல பாசம் வந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கண்ணாடி வளையல் வேணும். மித்ரா, என் டேஸ்ட் அவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கிறியா? இந்த கண்ணாடி வளையல்ல நான் என்னைக்காவது போட்டிருக்கேனா?